அன்பார்ந்த நேயர்களே, யோகங்கள் பலவிதமாக உண்டு. ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருந்தாலும் அதில் இந்த பஞ்சக்கிரக யோகம் என்பது எப்போது ஒரு முறை நிகழக்கூடிய ஒன்றாகும். இந்த பஞ்சக்கிரகங்கள் என்றால் பஞ்ச என்றால் ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்தில் கூடக்கூடிய ஒரு நாளே பஞ்சக்கிரகங்கள் யோகம். அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த 12 ராசியிலே 5 அல்லது 6 ராசிக்காரர்கள் மிக அருமையான நல்ல யோகத்தை அடையக்கூடியவர்களாக அமைவார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த வருகின்ற 2026 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பஞ்சக்கிரகங்கள் கும்ப ராசியிலே கூடுகின்றன. அது என்ன என்று பார்த்தீர்களானால், சனியினுடைய வீடான கும்ப ராசியிலே சனி, ராகு, சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து பஞ்சக்கிரக யோகத்தை உண்டு கொண்டது. இந்த பஞ்சக்கிரக யோகம் 18ஆம் தேதி நிகழ்வதோடு மட்டுமல்லாமல் இதே பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் அதன் உள்ளே வந்து பஞ்சக்கிரக யோகத்தை பழையபடி உண்டாக்கி, ஆக இந்த பஞ்சக்கிரக யோகம் 2 முறை இந்த பிப்ரவரி மாதம் நடக்கின்றது. அதன் மூலமாக காரர்கள் மிகவும் உன்னத சிறப்பான யோகங்களை அடைகிறார். அதை பற்றி இப்போது பார்ப்போமானால், முதலாவது என்று பார்த்தால் கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாட்களாக பல விதத்திலும் தடங்கல்களும் தடைகளும் சிரமங்களும் எதை எடுத்தாலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காத நிலையே இருந்து வந்தது. 7.5 சனி தீர்ந்தால் கூட பல சிக்கல்களும் ஒரு விடுதலையும் இல்லாமல் இருந்து வந்தது. எல்லா விதத்திலும் சிறப்பை உண்டு வந்தது. ஏனென்றால் அவர்களுடைய ராசியிலேயே இந்த பஞ்சக்கிரகங்களும் நுழைந்து அதன் பலனை தருகின்றார்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதுவரையிலும் தொழிலில் தடங்கப்பட்டவர்களுக்கு தொழில் விருட்சமாகும். பல விதத்திலும் லாபமும் மனதில் நிம்மதியும் நல்ல ஒரு நிலையை உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும். அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் மேசராசிற்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இது நிகழ்கின்றது. 7.5 சனி அது ரிவர்ஸ் ஆகி வக்கரமாகி கும்பத்துக்கு போனதுனால ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இந்த 11ஆம் இடத்திற்கு இந்த 5 பஞ்சக்கிரகங்கள் நட்சத்திரங்கள் பஞ்சக்கிரகங்களும் கூடுவதால் அதன் பலனாக மிகவும் சிறப்பையும் பின்தங்கியிருந்த தொழில்கள் மேம்படவும் வளர்ச்சிகள் உண்டு பண்ணவும் பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்வையும் உண்டு பண்ணும். ஆக இந்த தேக்க நிலையில் இருந்தது, தடைப்பட்டு கொண்டிருந்தது, பணம் வர வேண்டியவைகள் இவை எல்லாமே நடக்கும். மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள், அதற்கான திட்டங்கள், படிப்பில் மேல் படிப்பு படிக்கப் போக வேண்டும் என்று நினைத்தவைகள் இவை அனைத்தும் கைகூடும். அதற்கான ஒரு மாற்றத்தை இந்த பஞ்ச கிரகங்கள் சேர்க்கை உண்டு பண்ணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை பற்றியும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், இதுவரையிலும் தடங்கள் பட்டு வந்த தொழில்களில் விருத்தியையும், மேலும் புது வியாபாரத்தையும் புது தொழிலையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரும். அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் மிதுன ராசி 9ஆம் இடமாக வருகின்றது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு இந்த பஞ்சக்கிரக யோகம் ஏற்படுவதால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பாக்கியத்தையும் மற்றும் வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இவை அனைத்தையும் உண்டு பண்ணி ஒரு சிறப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகமாகவும் அமைப்பாகவும் அமைகின்றது. அடுத்தபடியாக பார்த்தால் கடகராசிக்காரர்கள் 8ஆம் இடம் பொதுவாக மறைவு ஸ்தானம் என்றே நாம் எல்லோரும் 8ஆம் இடத்தை கருதி கொண்டிருப்போம். ஆனால் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய இடங்கள் எல்லாம் மறைவு ஸ்தானம் என்று கருதப்பட்டாலும் அந்த இடங்களுக்கு சில சிறப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போதும் மறைந்திருந்தாலும் இந்த பஞ்சக்கிரக யோகத்தால் இது அபரீத ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அவர்களுடைய நிலையை மாற்றக்கூடிய, அதாவது இப்போது என்ன எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு நிலையையும் திருப்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பஞ்சக்கிரக யோகமாக அமைகின்றது. ஆக இந்த பஞ்சக்கிரக யோகத்தால் மற்ற கிரகங்களுக்கு இதுவரையிலும் இருந்த ஒரு சில சிக்கல்களும் சிரமங்களும்
மாற்றங்களை உண்டு பண்ணும். பெரிய யோகத்தை உண்டு பண்ணவில்லை என்றாலும் மாற்றங்கள், அதாவது ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் யோகமாகவும் அமைகின்றது. ஆறாவதாக கடகராசி. கடகராசிக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் என்று இருந்தால் கூட பஞ்சம நட்சத்திர ராசிகள் மிகுந்த யோகத்தையும் அபரிவிதமான ஒரு திருப்பத்தையும் திடீர் முன்னேற்றத்தையும் உண்டு பண்ணி ஒரு சிறப்பையும் நன்மையையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமைகின்றது. 9ஆம் இடமாக மிதுனத்திற்கு 9ஆம் இடமாக இருந்து பாக்கியஸ்தானமாக அமைகின்றது. மேசத்திற்கு 11ஆம் இடமாகி இடத்திலிருந்து லாபத்தை அள்ளித்தருகின்றது. ஆக இந்த 6 ராசிக்காரர்களும் மிகவும் சிறப்பையும் உன்னத உயர்வையும் திடீர் திருப்பத்தையும் எதிர்கொள்ளும் நிலை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலம் பொங்கி வழியும். ஆக இந்த 6 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பிப்ரவரி மாத யோகம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. மற்ற ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்ற அர்த்தமல்ல, சில மாற்றங்களை உண்டு பண்ணி தரக்கூடிய யோகமாக அமைகின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.